ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். முதல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி என் சேனலை விசிட் பண்ணதுக்கு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தா இட் வாஸ் டெவலப்டு பை கிடோ வேன் ராசன். ஸோ இவங்க தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க டெவலப் பண்ண லாங்குவேஜுக்கு ஏன் பைத்தான் நேம் பண்ணாங்க, அந்த ரீசன் என்னன்னு பார்த்தா, ஒரு நாள் பிபிசி காமெடி சீரீஸ் அதில் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த ஸ்கிரிப்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். சரிங்களா, ஃப்ளையிங் சர்க்கஸ். இந்த ஸ்கிரிப்டோட டைட்டிலை பேஸ் பண்ணி தான் கிடோ வேன் ராசன் வந்து அவங்க டெவலப் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பைத்தான்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா எது மூலமா ரன் பண்றோம், இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது என்ன நடக்குது, வாட் ரியலி ஹேப்பன்ஸ் when we execute a பைத்தான் கோட். சரிங்களா, ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கறதுக்கு வேண்டி நான் ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? அந்த ப்ரோக்ராம் என்னதுன்னா பிரிண்ட் ஹலோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரிங்களா, ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணி இந்த பிரிண்ட் ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் டைப் பண்ணி என்ன பண்ணிட்டு அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். என்ன நேம்ல சேவ் பண்றேன்னா டெஸ்ட் டாட் py. சரிங்களா, இப்போ இதுதான் என்னுடைய பைத்தான் கோட். ஸோ ஆக்சுவலா பைத்தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எழுதின ப்ரோக்ராமுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நம்ம ப்ரோக்ராம் யார், பைத்தான் ப்ரோக்ராம் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் பை அ பைத்தான் இன்டர்பிரிட்டர். யாரு? பைத்தான் இன்டர்பிரிட்டர். முதல்ல யார் எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க என்னெல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ பைத்தான் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை பைத்தான் இன்டர்பிரிட்டர். இப்போ இந்த பைத்தான் இன்டர்பிரிட்டருடைய ஃபர்ஸ்ட் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இட் ஹாஸ் தி மேஜர் 3 டாஸ்க். என்ன வேலை, முக்கியமான வேலைன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ் கோடுக்கு வந்து ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கா, இல்ல சிமாண்டிக் எரர் இருக்கா. சின்டாக்ஸ் எரர்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு சேஃபார் ஒரு ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்களா. இப்போ ஒரு ஃபார் லூப்போடைய இப்படிதான் எழுதணும்னு ஒரு ரூல் வச்சிருப்போம். நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம், அந்த சின்டாக்ஸை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த ரூல்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணணும். சிமாண்டிக் எரர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சேஃபோ நம்ம டைப்பிங் ஸ்பீட்லேயோ இல்லை டைப்பிங் மிஸ்டேக்லேயோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து விடலாம். சரிங்களா, இப்போ பிரிண்ட்டுக்கு வந்து PRI சம்டைம் போடாமலே என்டின்னு போட்டிருப்போம், இல்லை டபுள் டைம் டி போட்டிருப்போம் டபுள் ப்ரெஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பைத்தான் இன்டர்பிரிட்டர். அதாவது எரர், சின்டாக்ஸ் எரரும் சிமாண்டிக் எரரும் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஸோ அது யார் இங்கே பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைலர். சரிங்களா, ஸோ சப்போஸ் இதில் வந்து சின்டாக்ஸ் எரர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யூசர் ஹேஸ் டு, அதாவது டெவலப்பர் வந்து அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எரரே இல்லாமல் எரர் ஃப்ரீ ப்ரோக்ராமாக இருக்குது அப்படின்னோம்னா தென் இட் வில் பி மூவ் டு செகண்ட் ஸ்டெப். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சோர்ஸ் கோடை வந்து பைட் கோடாக வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. பைட் கோடுன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சுவலாக நம்ம ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வர்ஷன் வந்து நடக்கிறது, அதான் வந்து கிளாஸ் ஃபைல்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது, பைட் கோடை கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ பைட் கோடும் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னோம்னா இட் வில் மூவ் டு தேர்ட் ஸ்டெப். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் பி மூவ் டு பைத்தான் வர்ச்சுவல் மிஷின். நான் மிஷினை வந்து ஷார்ட்ல M/N போடுறேன். இங்கே தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஆக்சுவலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த 3 ஸ்டெப்ஸையும் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆக்சுவலி carried out by பைத்தான்
interpreter. சரிங்களா? சரி. ஸோ அப்போ இந்த பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஒரிஜினல் சோர்ஸ் கோட வந்து பைட் கோட கன்வெர்ட் ஆகி இப்போ இருக்கு பார்த்தீங்களா? அதை இன்புட்டா எடுத்துட்டு இட் வில் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் அண்ட் கிவ்ஸ் த அவுட்புட். அப்போ இதுல வந்து ஒரு சப்ளிமெண்டரி பார்ட் வந்து ஆட் ஆகுது. என்னதுன்னா, இப்போ நம்ம சோர்ஸ் கோட்ல ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருந்தாவோ, இல்லை ஒரு லைப்ரரி ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாவோ, அந்த ஃபைல்ஸை வந்து இந்த பைத்தான் வர்ச்சுவல் மிஷின் வந்து என்ன பண்ணிக்கிறோம், இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க while executing the actual program. ஸோ பைத்தான் இன்டர்பிரிட்டர் இந்த 3 ஸ்டெப்பையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா your program has been successfully executed and we can expect the proper output. நம்ம வந்து ஒரு அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நடக்குது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ இங்கே சோர்ஸ் கோட் என்ன, நம்மளோட சோர்ஸ் கோட் என்ன, test.py. இந்த pyன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது இங்க இருக்க இந்த pyன்றது என்னதுன்னா, இது வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். .pyன்றது மூலமா இந்த ஃபைல் வந்து ஒரு பைத்தான் ஃபைல் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சோர்ஸ் கோட் என்னன்னா, நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம் தான் நம்ம சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஸோ பைத்தான் இன்டர்பிரிட்டருக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 3 ப்ராசஸ் தான். ஸோ எரர் ஃபைண்ட் பண்றோம், பைட் கோட கன்வெர்ட் பண்றோம், அதுக்கப்புறம் பைத்தான் வர்ச்சுவல் மிஷினுக்கு அந்த பைட் கோட இன்புட்டா கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அட் லாஸ்ட் we can expect an output from the Python interpreter. This is what happening with the when we are executing a பைத்தான் ப்ரோக்ராம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேரியபிள்ஸ். இப்போ நம்ம எந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டாலும் வேரியபிள்ஸ் இல்லாம நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுத போறதே கிடையாது. ஸோ இப்போ ஒரு வேரியபிளுக்கு எப்படி நேமிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தேர்ட் டாபிக் இஸ் நேமிங் அ வேரியபிள். நேமிங் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லை ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட நேமை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ சாரா. ஓகேவா? ஸோ நீங்க நேம்ன்றதா என்னது, இது வந்து வேரியபிள், இது வந்து வேல்யூ, அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண வேல்யூ. ஓகேவா? சரி, ஸோ இப்போ இது வேரியபிள், இது வந்து வேல்யூ. இப்போ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து நம்ம எப்படி நேம் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேரியபிள் நேம் கேன் பி அ combinations of letters or digits or underscore symbol. சரிங்களா? இது வந்து underscore நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா it can be either upper case or lower case. சரிங்களா? ஸோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் டிஜிட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர், இந்த 3 சிம்பிள்ஸும் இந்த 3 கேட்டகரியுமே சேர்ந்து இருக்கலாம், இல்லை தனியாகவும் இருக்கலாம். நம்ம ஃபார் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத வந்து FIRST அண்டர்ஸ்கோர் நேம் 1 இஸ் ஈக்குவல் டு சாரா. ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி காம்பினேஷன்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் லெட்டர், ஐ மீன் ஆல்பபெட், எந்த ஆல்பபெட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டிஜிட்ஸாகவும் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் சிம்பிளும் சேர்ந்து இருக்கலாம். இல்லை நான் நேம் 1 சே ஃபார் நேம் 2 இஸ் ஈக்குவல் டு ஜான், இந்த மாதிரியும் நம்ம வெறும் ஆல்பபெட் அண்ட் டிஜிட்ஸ் மட்டும் சேர்த்து வைக்கலாம். இப்போ செகண்ட் பார்த்தோம்னா, செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் மஸ்ட் நாட், இது வேரியபிள் மஸ்ட் நாட் பிகின் வித், மஸ்ட் நாட் begin with digit. ஓகேவா? ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரீ நேம் இஸ் ஈக்குவல் டு சாரா. ஸோ
ஸோ இது வந்து ராங், இது வந்து அலௌடு கிடையாது, இது வந்து டோட்டலி ராங். இதுதான் வந்து உங்க ரூலா சொல்லியிருக்காங்க. ஆனா இதை தவிர்த்து நம்ம நேம் அண்டர்ஸ்கோர் 3யோ இல்ல நேம் 3 இந்த மாதிரி இந்த மாதிரி நேம்ஸ் வந்து அலௌட். பட் வேரியபிள் நேம் கண்டிப்பா எதுல பிகின் ஆகக்கூடாது, டிஜிட்ஸ்ல வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ்ல வந்து பிகின் ஆகவே கூடாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, variable name must not be any keyword, be a keyword. அதாவது கீவேர்ட்னு என்ன சொல்றோம்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஆல்ரெடி சில வேர்ட்ஸை வந்து ப்ரீடிஃபைன்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம whileன்றது வந்து ஆக்சுவலாக இது ப்ரீடிஃபைன்டு கீவேர்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா while லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபார், இஃப், இந்த மாதிரி சில நிறைய இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை வந்து ப்ரீடிஃபைன்டாக நமக்கு யூசேஜுக்கு வந்து நம்ம வச்சிருக்கோம் ப்ரோக்ராமிங்ல. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வந்து நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் இஸ் ஈக்குவல் டு சாரா இப்படி நம்ம வைக்கவே கூடாது. இட் இஸ் ராங், இது வந்து அலோடு கிடையாது. பிகாஸ் ஃபார் இஸ் அ கீவேர்ட். புரியுதுங்களா? இந்த மாதிரி கீவேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அண்டர்ஸ்கோரை தவிர்த்து மற்ற சிம்பிள்ஸ் லைக் ஆஸ்ட்ரிச், division, double quotes, single quotes, comma, full stop, semicolon, இந்த மாதிரி எந்த சிம்பிள்ஸுமே வந்து வேரியபிள் நேம்ல வந்து இருக்கவே கூடாது. அதர் தென் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சே ஃபார் என்ன சொல்லியிருந்தோம், இப்போ ஃபர்ஸ்ட் டாலர் நேம் இஸ் ஈக்குவல் டு சாரா அப்படி கொடுக்குறோன்னு வைங்களேன். இது வந்து கண்டிப்பா நாட் அலோடு. பிகாஸ் டாலர்ன்ற சிம்பிள் இங்க அலோடே கிடையாது. சரிங்களா? அண்டர்ஸ்கோர் சிம்பிளை தவிர வேற எந்த சிம்பிள்ஸுமே இங்க அலோடு கிடையாது. ஸோ அதனால அந்த ரூலையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேரியபிள் நேம் எவ்வளோ லென்த்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கேன் பி ஆஃப் எனி லென்த். It can be of any length. Last rule என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, here we must not give any space between the variables. Must not give any space between the variables. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இது கண்டிப்பா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து தான் ஆகணும் இதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் நேம் நம்ம சொன்னோமா, இப்போ FIRST ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், ஸ்பேஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நேம் எந்த சிம்பிள்ஸோ எதுவுமே கொடுக்காம ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து சாரான்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ இது வந்து இங்க நாட் அலோட். இந்த ஸ்பேஸ், இந்த கேப் வந்து இங்க அலோடே கிடையாது. எவ்வளவு பெரிய கேப்பா இருந்தாலும் சரி, சின்ன கேப்பா இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஒயிட் ஸ்பேஸ்ன்றது வந்து அலோடே கிடையாது. ஸோ அதனால இந்த இது வந்து ராங். இப்படி வந்து நம்ம ஒரு சிங்கிள் வேர்டா தான் இருக்கணுமே தவிர அது 2 வேர்ட்ஸ் ஆகவோ 3 வேர்ட்ஸ் ஆகவோ நம்ம வந்து கட் பண்ணி எழுதவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ரூல். சரிங்களா? சரி, நம்ம இன்னைக்கு பைத்தான் இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வேற ஒரு டாபிக்ல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.